எங்கள் அண்ணன் அசோகனை சொல்லிட்டாருனால சிறப்பாக முடிச்சிடும். ஏன்னா அவர் வந்து என்னென்னா ஒரு ரிஷி மாதிரி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். வசிஷ்டர் வாயால் வாழ்த்துப்படுற மாதிரி அண்ணன் அசோகன் வாயால் சரியாயிரும்னா நிச்சயம் சரியாயிரும். எனக்கு ஆக்சுவலாக அவர் சாயங்காலம் கூப்பிட்டார் ஒரு 4 மணிக்கு, நிகழ்ச்சிக்கு வரலன்னு நடக்கிறதே வேறு அப்படின்னு. அண்ணன் கண்டிப்பாக வந்துடுறேன், முடியல என்ன தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு இந்த அண்ணன் நம்ம துர்கமரன் சொன்ன மாதிரி இந்த பட்டாசுலாம் போட்டால் அந்த புகை சரியாக சேரலாம். அந்த பட்டாசு அனுப்பிச்சது அண்ணன் அசோகன் தான். அது என்ன போட போட்டான்னு தெரியல, வெளிப்புற இறக்கி நொறுக்கிட்டாரு. ஆமாம் கரெக்ட், அது உண்மை, அதை போடலை, மன்னிக்கணும். இப்போ மனிதநேய கவசம் மாத இதழ் புத்தக வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினுடைய கதாநாயகன் எனது அன்பு சகோதரர் அசோகன் அண்ணன் அவர்களை இரு நிமிடம் ஒரு நிமிடம் வாழ்த்தி விட்டு நான் அமர்கிறேன். அண்ணன் அசோகனை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அவர் உண்மையிலேயே ஒரு மனிதநேய பண்பாளர். அவர் எனக்கு ஒரு கூட பிறக்காத சகோதரர், கூட பிறந்த சகோதரர் மாதிரி எனக்கு என்னுடைய குடும்பத்தாரும் சரி. ஒரு நல்லது கெட்டது சொல்லணும்னா அவர் உண்மையிலேயே ஒரு வழிகாட்டியாக எனக்கு திகழ்கிறார். எனவே இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சி அருளாலும் திருப்பரங்குன்ற முருகப்பெருமாளை அருளாலும் அவர் நீண்ட ஆயுளுடன் சீரும் சிறப்பாக நோய் நொடியின்றி நிறைந்த செல்வத்துடன் அவர் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சி அருளாலும் உங்களுடைய சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொண்டு, அவர் இப்பொழுது மாத இதழ் ஆரம்பித்திருக்கின்றார். இவர் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை பண்ணிட்டு இருக்கார். அண்ணா வந்து இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 ஆண்டு காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு வடிவமைப்புக்கு வந்திருக்கு. அண்ணா செய்கிறது வந்து இன்னைக்கு ஒரு மாத இதழ் ஆரம்பித்து அடுத்து அவருடைய மிகப்பெரிய தொலைநோக்கு என்னன்னா ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கணுன்றார். அடுத்து இதோட நான் நிற்க மாட்டேங்கிறார், ஓய மாட்டேங்கிறார். சரி, நான் இப்போ என் படத்தில் காமிக்கணுன்னு இருக்கேன், அதில் டிவியில் சரின்னு இருக்காரு. அதனால் உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் அண்ணன் நீண்ட ஆயுளுடன் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த அன்னை மீனாட்சி அருளால் மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை தம்பி தாமோர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேலே மேலே திருமதி அசோகன் அவர்களுக்கு நம்முடைய குமரவேல் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கிறார்கள். முதல் ஆசிரியர் மிகச்சிறப்பாக சொல்லி மறந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மாலை நேரத்திலே மிகச்சிறப்பாக உங்கள் நேரத்தை எல்லாம் வழங்கி இவ்வளவு நேரம் பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி மலர்களை காணிக்கையாக்கி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று அற்புதமாக புறநானூறு சொல்லுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நம்முடைய குமார் மெஸ் குழுமத்தின் சார்பாக திரு ராமச்சந்திர குமார் அவர்கள் நமக்கெல்லாம் உணவு கொடுக்க இருக்கிறார்கள். அந்த உணவை உண்டு அடுத்தபடியாக குடும்பத்தோடு அவர்கள் உணவகத்துக்கு சென்று உணவை நாம் உண்டு மகிழுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அவரும் பேசணும்னு ஆசைப்படுறோம். திரு ராமச்சந்திரகுமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார். மனிதநேய மாத இதழ் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றுள்ள மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருகை என்று வரவேற்கிறேன். இந்த மனிதநேயம் கவசம் அப்படிங்கிற ஒரு இதழ் நம்ம மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல மனித நேயத்தை கற்றுக் கொடுத்து, அதுபோக இதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பையும் வழங்கி, இந்த இதழ் மூலம் அண்ணன் அசோகன் அவர்களோட கனவு நினைவாகி அடுத்து அவர் நினைக்கிற மாதிரி ஒரு தொலைக்காட்சி இது ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவனோட அருளோட
சிறப்படையணும் என்று கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் வந்து என்னோட நண்பர் அலுவலகத்துக்கு இதை வச்சு தான் முதல்ல நான் சந்தித்தேன். அப்புறம் தான் நான் வந்து நம்மளோட உறவினர்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் நானும் அசோகனுடன் சேர்ந்து குடும்பத்தினரோட நானும் அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியெலாம் சேர்ந்து திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வந்தோம். அதுலேருந்து எங்களோட நட்பு அப்படியே உறவினர்களோட இருந்து பழகி வந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு செயலையும் அதே மாதிரி அண்ணன் என்னையும் இதில் ஒரு இணை ஆசிரியராக சேர்த்துருக்காங்க. அவர் வந்து சொன்னாங்க, அண்ணன் நீங்கள் இதில் ஒரு இதாக இருங்க, உங்களுக்கு நான் உங்களை சேர்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்ட உடனே ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமான விஷயமாக தான் இருந்தது. இதுபோக இன்னும் அண்ணன் இது போன்ற பல நல்ல செயல்கள் செய்து இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மனித நேயத்திற்கும் தொண்டாற்ற வேண்டும் என்று பாராட்டி அவருக்கு நல்ல ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை அன்பான வேண்டுகோள். அந்த புத்தகத்தில் பின்னால் சந்தா விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூகுள் பே கிடையாது. அதுக்கு எப்பயுமே அசோகன் வந்து கூகுள் பேல வாங்க மாட்டார், வங்கி கணக்கில் தான் போகணும்னு சொல்லுவார். யாராவது கூகுள் பேல கேட்டால் அவரை கூப்பிட்டு 2 திட்டுவார். இது தனிநபர் கணக்குப்பா, வங்கி கணக்கில் செலுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அதிலையும் நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் அசோகன் அவர்கள். எனவே வங்கி கணக்கை நீங்கள் நேரடியாக ஜிபேல போய் வங்கி கணக்கு கொடுத்துருக்குறாங்க, அதில் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது, அதில் நேரடியாக நீங்கள் சந்தா தொகையை செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, எதுலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பார். இப்போ எல்லாரும் அவசரத்துக்கு ஜிபே இருக்காங்கன்னு கேட்போம். நம்ம அவர் சொல்லிட்டாரு, ஜிபேலாம் ஒரு வாங்கக்கூடிய அளவுக்கு கிடையாது, அது வங்கி கணக்கில் தான் போய் சேரணும்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் அந்த பத்திரிகையிலே அடிச்சிருக்கிறார். எனவே அனைவரும் அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு எண் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது, அதில் நீங்கள் உங்களுடைய தொகையை செலுத்தி 5 நிகழ்வு அப்படின்னு ஒரு நிமிஷம் அங்கே நின்றுட்டேன். எங்கள் அண்ணன் அசோகன் வளர்ச்சிக்கு காரணம் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒவ்வொருடைய ஆணுக்கு வெற்றி, ஒருவருடைய ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்கன்னு. அந்த வகையில் எங்களுடைய அண்ணியார் எங்களுடைய அண்ணனுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கார். அண்ணியார் முதல் மேடைக்கு வர வேண்டிய அன்போடு கேட்டுக்கொள்கிறது. எங்கள் அண்ணன் சமைச்சார் சில பேர் கோவப்படுவார், யார் எங்கள் அசோகன் இருக்காரு, திடீர்னு டென்ஷன் ஆயிருந்தார் அப்படிம்பார். உடனே சமாதானப்படுத்தி எங்கள் அண்ணியார் அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு எங்கள் அண்ணன் சரின்ட்டுவார். இந்த வளர்ச்சிக்கு காரணம் எங்கள் அண்ணியார் மேலே வரலாம். அண்ணியாருக்கு ஒரு பொன்னாடை போற்றப்படுகிறது. ஆனால் மனது அண்ணன் மலையில் பட்டு போடுறேன், பட்டு போட அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் 60க்கு பிறகு கொஞ்சம் கோபத்தை குறைச்சிருக்காரு அசோகன். ஆமாம், எங்கள் அக்கா கிட்ட வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக தான் பேசுகிறாரு. ஆமாம், ஏன்னா 60க்கு பிறகு கொஞ்சம் புது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு நோய் தெரியாது. முதல்ல நீங்கள் எல்லாருமே உங்களை டைட்டாக வச்சுக்கோங்க. நான் புத்தகம் எழுத ஆரம்பித்த பிறகு எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுகர் போச்சு, பிபி போச்சு, சிந்தனை பூரா எழுதணும்னு வருகிற பொழுது நிம்மதியாக தூக்கமும் வரும். இனி வருகிற காலத்தில் 100க்கு மேலே 120 ஆண்டுகள் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற நேரத்திலே வாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதத்தை இசைப்போம். நன்றி, வணக்கம். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि सरंगा तब शुभ नामे जागे